அந்த காலத்துல ஓடி போய் கல்யாணம் பண்றதா சார் தமிழர் மரபாவே இருந்தது. அதுக்கு உடன்போக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அப்படி பண்ணோம்னா அன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னா பின்னாடியே செவிலி தாய் போவா. இன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னா அருவாளோட பின்னாடி வராங்க. அதாவது பஞ்சத்தில் இருந்து நாம் விடுபட்ட பின்பும் கூட ஏன் எதற்கு என்றே தெரியாமல் மீண்டும் மீண்டும் இன்றைய விதைகளை எல்லாம் பயன்படுத்துவதனால் பூச்சிக்கொல்லிகளினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவில் ஜான்சி ராணியும் ஒரு ஆகச்சிறந்த வீர பெண்மணிதான். ஆனால் ஆங்கிலேயர்களிடம் இழந்த நிலத்தை மீட்ட ஒரே பெண்மணி எங்கள் வேலுநாச்சியார் என்று சொல்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கிறார்கள் என்றால் ஏன் நீங்கள் திருக்கோவிலுடைய பேருந்து நிலையத்திற்கு கபிலர் பேருந்து நிலையம் என்று பெயர் வைக்க கூடாது? தஞ்சாவூர் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் ஏன் அருள்மொழிவர்மன் பேருந்து நிலையம் வைக்க கூடாது? நாள் முழுக்க, அதாவது இரவு முழுக்க நான் அமர்ந்து தெருக்கூத்து பார்த்தேன் என்று சொல்வதை விட இரவு முழுக்க வெப் சீரிஸ் பார்த்தேன் என சொல்வது இன்று மேட்டுமைத்தனமாகிவிட்டது. ஹிட்லர் தங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் என்பதை தங்கள் மக்களுக்கு சொல்வதற்காக ஹாலோகாஸ்ட் மியூசியம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார். அது இனவெறியை தூண்டுவதற்காக அல்ல. நம்முடைய இனம் இப்படித்தான் அழிக்கப்பட்டது என்பதை வளரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். வெறும் பிரெஞ்சு பிரைஸ் என்கிற வார்த்தையை வைத்து உருளைக்கிழங்கை பிரெஞ்சுக்காரர்களுக்கு தாரை வார்ப்பது எவ்வளவு வரலாற்று முட்டாள்தனமோ அப்படித்தான் தமிழ் மண்ணிலும் நிறைய முட்டாள்தனங்கள் இன்னும் இருக்கிறது. மதுரைக்கு அருகே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருந்த மண்டபம் தற்போது ஐக்கிய அமெரிக்கா பிலடெல்பியா என்கிற நகரத்தில் இருக்கின்றது. ஒரு ஒட்டுமொத்த மண்டபத்தையும் அப்படியே பெயர்த்தி எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றது. இன்னும் சில மருத்துவர்கள் சொல்றாங்க 3 வேளை சாப்பிட வேண்டாம், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கன்னு. இதைத்தான் எங்கள் அவ்வை சொன்னால் பசித்து புசின்னு. தமிழ் புலவர்கள் வரிசையிலேயே ஆகச்சிறந்த தமிழ் புலமையோடு நாம் பார்ப்பது பாட்டி ஔவையார் தான். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு உணவை ஏல் என்றால் ஏலாய், இடும்பை கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று வாய் மணக்க தமிழ் பேசிய எங்கள் பாட்டிக்கு வயிறு நிறையாமல் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறாள் என்று பார்க்கிற போது ஒரு சினிமா வசனம் தான் ஞாபகம் வருகிறது. வறுமையும் புலமையும் சேர்ந்தே பிறந்தது. அதனால மொழியால் வருமானம் என்பது வேறு. ஒரு வேலையும் வேலை வாய்ப்பும் மொழியால் மட்டுமல்ல, எவ்வளவு ஆளுமை திறனோடு அதை நீங்கள் அந்த வேலையிலே உங்களை காட்டுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வேலையும் வருமானத்தையும் தீர்மானிக்கிறதே தவிர மொழி ஒருபோதும் தீர்மானிப்பதில்லை. மொழிதான் தீர்மானிக்கும் என்றால் வாய் பேச முடியாத தோழர்கள் இந்த மண்ணிலே சாதிக்கவில்லையா? அவர்கள் பெரிய இடங்களுக்கு போகவில்லையா? பெரிய பொறுப்புகளில் உட்காரவில்லையா? பெரிதாக சம்பாதிக்கவில்லையா? ஆனால் வருமானத்திற்கும் மொழிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதை மிக அழகாக இவர்கள் கையாண்டார்கள். வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலாறு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தலை இந்த உடம்போடு சேருகிறதுன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம வரலாற்றுல பல பேர் நம்ம கிட்ட அப்படிதான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஒரு வரலாற்றின் மீது உங்களுக்கு சரியான கவனம் இல்லை என்றால் அடுத்த வருகிற எல்லா ஆண்டுகளும் ஒரு பொய்யான ஒன்றையே உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழல் வரும். நம்ம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுற உணவுல ஒண்ணு பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு ஒண்ணு வந்துருக்கு. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எதுலங்க செய்யறாங்க? அடுப்புல செய்யறாங்கன்றீங்க. தமிழ்ல சொன்னா பொட்டேட்டோல செய்யறாங்க. அதுக்கு என்ன பேரு பாருங்க, பிரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு பேரு. ஏங்க? ஏன்னா அந்த உணவை கண்டுபிடித்து அதை செய்தவர்கள் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள். அதனால பின்னாடி பாத்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லிடுச்சு, பிரெஞ்சுக்காரர்களினுடைய ஆதிக்க உணவே உருளைக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்துருச்சு. ஆனா நீங்க உண்மையிலே வரலாறு பாத்தீங்கன்னா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு உருளைக்கிழங்கு என்று ஒன்று இருந்ததே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தெரியாது. சங்க இலக்கியத்துல உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்ச செய்தி இருக்க. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிற போதுதான் பூர்வக்கூடிய அமெரிக்கர்கள் வளர்க்கிற உருளைக்கிழங்கு அவர்களுக்கு தெரிய வந்தது. உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியா விளைஞ்சது. அந்த நேரத்துல பிரெஞ்சுல பயங்கரமான வறட்சி, பசி. அந்த பசியை போக்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. உருளைக்கிழங்கு ஒரு அத்தியாவசிய உணவாக பிரெஞ்சுக்கு மாறியது. அவர்கள் கண்டுபிடித்து ருசி சேர்த்து கொடுத்த உணவுக்கு தான் பின்னாலே பிரெஞ்சு ஃப்ரைஸ் என்கிற பேர் வந்தது. வெறும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் என்கிற வார்த்தையை வைத்து உருளைக்கிழங்கை பிரெஞ்சுக்காரர்களுக்கு தாரை வார்ப்பது எவ்வளவு வரலாற்று முட்டாள்தனமோ அப்படித்தான் தமிழ் மண்ணிலும் நிறைய முட்டாள்தனங்கள் இன்னும் இருக்கிறது. ஏன் வரலாறு தெரியாது? குயிலியை பற்றி பெருமையாக மேடையிலே பேசுகிறோம். உண்மையிலேயே குயிலி என்கிறவர்கள் இருந்தாலா அல்லது நாம் பெருமைக்காக சேர்த்த பாத்திரமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி தமிழ் பேசி ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றார்? இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முதல்ல தமிழ் தெரியுமா என்று வரலாற்றிலே பல திரிபுகளும் திருத்தங்களும் செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு வரலாறு முக்கியம். காலத்திலே வரலாறுகள் பல மாற்றங்களுக்கு உள்ளாகும். நம்ம இலக்கியத்திலே பாருங்க, மாற்றங்கள் கிடைக்குதா இல்லையா? கண்ணகி என்ன சொல்றா? நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா? பூம்புகார்ல இருந்து வந்தேன். பூம்புகார் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு கண்ணுக்குட்டிய மகன் ஏத்திட்டான்னு ஒரு பசுமாடு அழுததற்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவன் வாழ்ந்த பூம்புகாரிலே இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொன்னா, பின்னாடி வந்த சேக்கிழார் மனுநீதி சோழன் கதை எழுதுகிற போது திருவாரூரிலே இது நடந்ததாக எழுதுகிறார். இப்ப மனுநீதி சோழன் கதை உண்மைதான்.
ஆனா இந்த வரலாறு நடந்தது பூம்புகாரிலா அல்லது திருவாரூரிலா என்றால் நமக்கு இலக்கியங்களே சில நேரங்களில் குழப்பி விடுகிறது. அப்போ ஒரு வரலாறு எவ்வளவு முக்கியம், இன்றைக்கு நம்முடைய வரலாறு மிகச் சரியாக நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்க்கிறோம். இல்லை, கிடைக்கவில்லை என்று பேசுவதற்காக சகோதரி ஹேமவர்தினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இசை தனித்துவமானது, ஆனா அவங்க இசையிலேயே இயலோடு PhD செஞ்சுட்டு இருக்காங்க. இசைய ஆய்வு செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு இசையை ரசிக்கணும், இசையை ஆய்வு செய்யறவங்க தான் அவங்க இருக்காங்கன்னா எவ்வளவு அழகா பேசுவாங்கன்னு பாருங்க. இசைக்கும் வரலாறுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் அவங்க எடுத்து பேசுவாங்கங்கிற நம்பிக்கையோடு, உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு, வரலாறு காலம் கடந்து தமிழர்கள் கைகளுக்கு வரவில்லை என்று பேசுவதற்காக வருகிறார். கோவை புத்தக திருவிழாவில் இத்தகைய பெருமை மிகுந்த மேடையில் இவை பேசாமல் அழைத்தமைக்கு நன்றியும் பேரன்பும். தமிழ்நாட்டில் காலம் கடந்தும் தமிழர்களின் கைகளில் வரலாறு சரியாக சேர்க்கப்படவில்லை என்பது என்னுடைய வாதம். வரலாறுனா என்ன? வரல் கூட்டல் ஆறு, வரலாறு, வந்த வழி, அது எல்லாம் நம் அனைவரும் தெரிந்த விடயம்தான் என்பதனால் நான் அதற்குள் அதிகம் செல்ல விரும்பவில்லை. வரலாறு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது என்றாலே ஒருவாறு அது நிச்சயம் சரியாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். வரலாற்றினுடைய முக்கியத்துவம் இன்று ஏன் வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் என நமக்குள் அதிகமாக கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. வரலாறு என்பது பள்ளி பருவத்திலே பாத்தீங்கன்னா ஏதோ தூக்கத்திற்கான 1 மணி நேர வகுப்பு மாதிரி இருக்கும். அதுவும் கரெக்டா லஞ்சுக்கு அப்புறம் அந்த பீரியட் தான் வைப்பாங்க. கதை எழுதணும் அப்படின்னா அந்த வகுப்பாக தான் இருக்கும். ஆண்டுகளை அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதனால் மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தின் மீது பெரிய வெறுப்பு கூட இருக்கும். இல்லைன்னா 10ஆம் வகுப்புல அதிகமாக ரொம்ப குறைவாக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் எடுக்கக்கூடிய, வேறு வழியே இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக வரலாறுங்கிறது இருக்கு. தமிழ் இலக்கியம் படிக்கிறவனோ இல்ல வரலாறு படிக்கிறவனோ வேறு வழியே இல்லாம படிச்சுட்டு இருக்கான் அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. ஆக அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோன்ற விஷயம் இருக்கு பாரு. வரலாறு என்பது நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், என்னவெல்லாம் செய்யறோம் அப்படின்ற விஷயத்துல இருந்து தொடங்குது. அதை ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு நான் எப்படி இருக்கேங்கிறத மட்டும் நான் பார்த்துட்டு போனா பத்தலையா அப்படின்னு கேட்டோம்னா, நமது வரலாற்றை பிரிதொருவன் வேறு மாதிரியாக நீ இப்படிப்பட்டவன் தானான்னு தவறாக எழுதிவிடக் கூடாது என்பதற்காக நாம் நம் வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல் என்பது அவசியமாகின்றது. என் வரலாற்றை வேறொருவன் திரித்து விடக்கூடாது, நீ இப்படிப்பட்டவன் தான் என்னை தவறாக அடையாளப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே நான் வரலாற்றை தெரிந்து கொள்ளவேன். இன்னைக்கு நம்ம வரலாற்றை உருவாக்குவோம், வரலாற்றை படைப்போம் அப்படின்லாம் கூட கோஷித்துக் கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையில் வரலாறு தான் நம்மை உருவாக்குகின்றது. வரலாறு தான் நம்மை உருவாக்குகிறது என்றால் அந்த வரலாற்றில் நாம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்லவா? அந்த தெளிவு என்பது இன்று நமக்கு இல்லை. ஏனென்றால் வரலாறு நமக்கு சரியாக சேர்க்கப்படவில்லை. இதற்கு என்னிடம் 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மரபு வழி அறிவை நாம் பெறவில்லை என்பது முதற் காரணம். 2வது, வரலாற்று அல்லது வரலாற்று பதிவுகளில் தவறான போக்குகள் இருப்பது என்பது 2வது காரணம். இவற்றையும் என்னுடைய பேச்சினுடைய 2 பெரும் பிரிவுகளாக கொண்டு உரையை தொடர்கிறேன். மரபு வழி அறிவு நமக்கு இன்னும் சேரவில்லை அப்படிங்கிறதுல நான் முதலாவதாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது வேளாண்மை. மரபு சார்ந்த வேளாண்மையை தொலைத்த சமூகமாக இன்று நாம் இருக்கின்றோம். நம்முடைய உற்பத்திக்காக நம்மால் நம்முடைய விதைகளையே பயன்படுத்திக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். என்னுடைய விதை எனக்கு அடுத்தடுத்து நான் விளைவிக்கக்கூடிய ஒரு தரத்தையும் அந்த நிலையும் எனக்கு கொடுத்தது. ஆனால் இன்று வெளிநாட்டு நிறுவனங்கள் யாவும் அந்த விதைகளினுடைய மரபணுக்களில் சில வேறுபாடுகளை, மாற்றங்களை எல்லாம் செய்து டெர்மினேட்டர் விதைகளை நமக்கு விற்கிறார்கள். டெர்மினேட்டர் விதைகள் என்ன செய்கின்றன? ஒரு முறை அதை விளைவிச்சலுக்காக நாம் பயன்படுத்தினோமானால் நல்ல விளைச்சலை நமக்கு கொடுக்கும். ஆனால் மறுமுறை அதை நாம் பயன்படுத்தவே முடியாது. கூடவே களைகளை வளர்க்கக்கூடிய தந்திரமும் கூட அதே விதைகளின் வழியாக நமக்கு அனுப்பப்படுகின்றன. ஆக களைக்கொல்லிகளுக்கும் கூட நாம் மீண்டும் அதே வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்கும் நிலையில் இன்று நாம் இருக்கின்றோம். பசுமை புரட்சியின் காரணமாக நாம் சில ஹைபிரிட் விதைகளை எல்லாம் கண்டுபிடித்தோம், அதை பயன்படுத்தினோம். குறிப்பாக IR8 என்கின்ற நெல் வித்தை கூட நாம் பயன்படுத்தினோம் தான்.
ஆனால் காலம் கடந்தும், அதாவது பஞ்சத்தில் இருந்து நாம் விடுபட்ட பின்பும் கூட ஏன் எதற்கு என்றே தெரியாமல் மீண்டும் மீண்டும் நம்முடைய மரபு சார்ந்த விதைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைய விதைகளை எல்லாம் பயன்படுத்துவதனால் பூச்சிக்கொல்லிகளினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கின்றது. இதற்கு பின்னால் பெரிய பொருளாதார அரசியலும் இருக்கின்றது. இந்த வரலாறு எல்லாம் நமக்கு சரியாக சேர்க்கப்படவில்லை என்பதனால் இந்த மாதிரியான தேவையற்ற அல்லது சரியான பாதையில் இல்லாத வேளாண்மையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் நமக்கு உடல் உபாதைகளும் கூட வந்திருக்கின்றன. சீக்கிரமே பின்படைதல், உடல் பருமன், தேவையற்ற அதீத வளர்ச்சி, இதையெல்லாம் இன்றைய சமூகத்தில் வந்திருக்கிறது என்றால் எல்லாம் நம்மளுடைய வேளாண்மை மாற்றம் செய்யப்பட்டிருந்ததால் தான். இங்கிருந்து தமிழர்களுடைய உணவு முறைக்கு வந்து பாருங்க, வேக வைத்தும் அவித்தும் சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் யாவும் வெகுவாக மறைந்தே போய்விட்டன. காலத்திற்கு ஏற்றவாறு, அதாவது தட்பவெட்ப கால நிலைக்கு ஏற்றவாறு நிலம் சார்ந்த உணவுகளை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று எது கிடைத்தாலும், எங்கு கிடைத்தாலும், எப்போது கிடைத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஃபுட்டின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறோம் பாருங்க இளைஞர்கள், அதனால் எந்தவித ஒரு பயனுமே இல்லை. ஃபுட்டி என்பது பெரிதாக எதுவுமே இல்லை, எதை கிடைச்சாலும் தின்பேன் அப்படிங்கறத தாண்டி அதனுடைய நேரடி விளக்கம் எதுவுமே கிடையாது. இன்று வெறுமனே நான் சுவைக்காக மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேநீரும் இல்லை காப்பி என்று சொல்லக்கூடிய கொட்டை வழி நீரும் எப்படி நம்முடைய உணவு முறைக்குள் வந்தன என்பது நம்ம அனைவரும் தெரிந்த ஒன்று. உரைப்பு என்ற சுவைக்காக முற்காலத்தில் தமிழர்கள் மிளகை பயன்படுத்தினார்கள். பிற்காலத்தில் போர்ச்சுகீசியர்களுடைய வருகைக்கு பிற்பாடு மிளகாயாக மாறியது. மருத்துவம் சார்ந்து சிந்தித்து பாருங்கள், எப்படி மிளகாயையும் மருத்துவம் சார்ந்து ஒப்பிடவே முடியாது அல்லவா? சோறு திண்டேன்னு சொல்றதே அசிங்கமா இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்னு சொல்றது இன்னும் நல்லா இருக்கு. இதுல டாமினோஸ் போட்டு வந்தேன்னு சொன்னா அது நமக்கு கெடுதல்னு தெரிந்தாலும் கூட சுத்தி இருக்கிறவ வந்து டாமினோஸ் போற அளவுக்கு இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்ற. நாள் முழுக்க, அதாவது இரவு முழுக்க நான் அமர்ந்து தெருக்கூத்து பார்த்தேன் என்று சொல்வதை விட இரவு முழுக்க வெப் சீரிஸ் பார்த்தேன் என சொல்வது இன்று மேட்டுமைத்தனமாகி விட்டது. அல்லது ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தேன்னு சொல்றது இன்னும் அதிகமா இருக்கு. நமது இலக்கியங்கள் யாவும் நம்மிடம் அதிகமாக சரியான முறையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் அதுவும் இல்லை. எத்தனை பாட பேதங்கள் நம்மிடம் இருக்கின்றன. சட்டென செய்யுள் இயற்றக்கூடிய திறமை நம்மிடம் இருந்தது. செய்யுள் வழியிலேயே வளர்ந்த மரபு நம்முடையது. ஆனால் பாடும் மரபு என்பது போய் இன்று நாம் முழுக்க வாசித்தல் மரபுக்கு வந்தோம். வாசித்தல் மரபு என்பதும் போய் இன்று வெறுமனே காட்சிக்கான சமூகமாக மட்டுமே நாம் ஆகிவிட்டோம். எதை வேண்டுமானாலும் எனக்கு காட்டுங்கள், நான் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அல்லது கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நானாக எதையும் சுயமாக தயாரிப்பதற்கு, இயற்றுவதற்கு எனக்கு அந்த திறமை இல்லை அல்லது எனக்கு அந்த நேரமே இல்லை என சொல்லக்கூடிய போக்கு இருக்கு. இன்னைக்கு அகழாய்வுகள் நிறைய நடத்தப்படுதுன்னு சொல்றோம். தொழில் பெருமைகள் எல்லாத்தையுமே நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய உண்மைகள் எல்லாம் மீட்கப்படுகின்றன சொல்லிட்டே இருக்கோம். நான் கேட்கிறேன், இந்த அகழாய்வு உண்மைகள் யாவும் ஏன் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் சரியான சான்றுகளை நாம் தரவில்லையா? அல்லது சரியான சான்றுகளை நாம் தந்தாலும் கூட அவர்கள் ஏற்க மறுக்கிறார்களா? ஏற்க மறுக்கிறார்கள் எனில் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்? சான்றுகள் நமக்கு போதவில்லை என்றால் அகழாய்வுகள் இன்னும் அதிகமாக நடத்தப்படவில்லையா? அதற்கு காரணம் நிதி நல்கை நமக்கு இல்லையா? ஏன் நிதி நல்கை நமக்கு இல்லை? கடல் அகழாய்வுகள் இங்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது, மிக குறைவு. 1991, 93 இந்த ஆண்டுகளில் கோவாவை சேர்ந்த தேசிய கடலாய்வு கழகத்தினர் பூம்புகாரில் ஒரு கடல் அகழாய்வு செய்தார்கள். 23 மீட்டருக்கு ஆழமாக ஒரு நல்ல மனிதனால் ஏற்பட்ட ஒரு அமைப்பு இருப்பதாக அவர்கள் கண்டுணர்ந்தார்கள். ஆனால் எத்தனை நபர்களை அது சென்றடைந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் அது சென்றடையவில்லை? மாமல்லபுரத்தினுடைய கடல் அகழாய்வு இப்படித்தான் போனது. மதுரைக்கு அருகே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருந்த மண்டபம் தற்போது ஐக்கிய அமெரிக்கா பிலடெல்பியா என்கிற நகரத்தில் இருக்கின்றது. ஒரு ஒட்டுமொத்த மண்டபத்தையும் அப்படியே பெயர்த்தி எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வரலாற்று சின்னம் சார்ந்த முக்கியத்துவம் நமக்கு இல்லை என்றுதானே அர்த்தம். இவையெல்லாம் என்னுடைய இந்த மரபு வழி அறிவுகள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்கான ஆதங்கங்கள். அதே நேரத்தில் எனக்கு வரலாறு என்னுடைய தவறுகளை எல்லாம் எனக்கு சுட்டி காட்டவில்லை என்ற ஆதங்கமும் எனக்கு இருக்கின்றது. வரலாறுகள் ஏன் எனக்கு எந்த அனுபவ கற்றலையும் கொடுக்கவே இல்லை? ஒரு காலகட்டத்தில் இவை எல்லாம் இருந்தன, இப்போது என்னிடம் இல்லை என்பது ஒரு வகை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்படி நான் இருந்தேன், இந்த தவறுகளை எல்லாம் செய்தேன், ஆனால் இன்று அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டேன் என சொல்வதற்கு என்னிடம் ஏன் எதுவுமே இல்லை. ஆக வரலாறு என்னுடைய தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து, என்னுடைய வரலாறு தவறுகளை சுட்டிக்காட்டவே இல்லை.
வரலாறு என்பது பெருமைக்கானது மட்டுமல்ல என்பது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நான் வைக்கின்றேன். இன்றைய அறிஞர்கள் யாவும் ஒரு விதமான சார்புவாதத்திலேயே திகழ்கின்றோம். எப்படியாவது என் மொழிதான் மூத்த மொழி, என்னுடைய நாகரிகம் தான் மிகவும் பழமையானது, நான் தான் மூத்த குரங்கு என்று சொல்லுவதற்கு கூட நாம் முயற்சி கொண்டேதான் இருக்கின்றோம். புதுமை பித்தனை அழகாக சொல்லுவார், உலகின் மூத்த குரங்கு தமிழ் குரங்கு என சொல்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவார். எப்போதுமே என்னுடைய பெருமைகளை மட்டும் நான் பேசிக்கொண்டே இருந்தேனே, ஆனால் அது எப்படி வரலாறு எனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என அர்த்தம். அரசு விரிவாக்கம் என்ற பெயரில் அரசர்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்தார்கள். ஊர்கொலை செய்தார்கள், ஊரையே பற்ற வைத்தார்கள், இறந்து பிறந்த குழந்தையை கூட கீறி புதைத்தார்கள், பெண்களை வன்கொடுமை செய்தார்கள். இவற்றையெல்லாம் தமிழர்களுடைய வீரம் என்கின்ற தலைப்பின் கீழ் தானே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்ககால பொற்காலம் தான் என்று நாம் சொல்கின்றோம். அதனுடைய இருண்ட பக்கங்களை எல்லாம் நாம் கவனிப்பதே கிடையாது. ஆக வரலாறு என்பது இனிமைகளை மட்டுமே படம் பிடித்து காட்டுவதாக இல்லாமல் அதனுடைய இழிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அதனுடைய இழிவுகளையும் எனக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்குமே. ஆனால் இன்று வரலாறு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்வேன். ஆனால் அது இப்படி இல்லையே. மேத்தாவினுடைய ஒரு கவிதை, மகளிர் கூட்டம் வரவேற்பளித்தது மலர்களை தூவி, எதிரி நாட்டு பெண்களை விதவைகளாக்கி வந்த வீரர்களுக்கு. என்னுடைய அரசன் பிற நாட்டுக்கு சென்று அரசை விரிவாக்கம் செய்கிறான் என்றால் எனக்கு பெருமை. ஆனால் வெளிநாட்டு அரசு என் நாட்டுக்கு வந்து கொடுமைகள் செய்தான் என்று அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்கின்ற போக்கு எப்படி சரியானதாக இருக்கு? நான் முன்வைக்கக்கூடிய இந்த இரண்டு பெரும் குற்றச்சாட்டுகள், மரபு வழி அறிவு எனக்கு கிடைக்கவில்லை என்பதும், எனக்கு வரலாறு காலம் காலமாக பெருமை பேசுவதற்காக மட்டுமே இருக்கின்றன என்பதுமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வரலாற பண்பாட்டோட சேர்த்து சொல்றாங்க. எங்களுக்கு பண்பாட்டு வரலாறுன்னு ஒண்ணு இருந்தது, அது எங்களுக்கு இப்ப வந்து சேர்ந்திருக்காங்கிறத கேட்கறாங்க. அதான் அவங்க ஒரு வேளாண்ல இருந்து எடுத்துட்டு வந்து கேட்கறாங்க. அதனால ஒண்ணும் நம்ம குழப்பிக்கிறதுக்கு இல்ல. நம்ம என்ன மாதிரியான ஒரு வரலாற்றோட இருந்தோங்கிறத இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. என்னன்னு, ஒரு வேளாண் இடம், விவசாய நிலம், ஒரு தலைவி அதுக்கு காவக்காக போறா. குருவியோ கிளியோ நெல்லை சாப்பிடக்கூடாது, திணையை சாப்பிடக்கூடாதுன்னு காவல் காக்க போறா. அவளுடைய டியூட்டி என்னங்க? செக்யூரிட்டி. ஒரு கிளி வந்து ஒரு தென்னை மேல உட்கார்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்ப இவளுடைய வேலை என்னன்னா அதை துரத்தணும். ஆனா துரத்தல. அவ அந்த கிளி கிட்ட பேசுறா. ரொம்ப அழகான பாட்டு. கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி அஞ்சல். இவ பேச ஆரம்பிச்ச உடனே அது பயந்து பறக்க போகுது. அவ சொல்றா, பயப்படாத. நீங்க நினைக்கலாம் அது எப்படி இந்த பொண்ணு பேசுறது அந்த கிளிக்கு தெரியும் அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் கிளி போல பேசியதால் அந்த கிளிக்கு புரிந்தது. சொல்றா, அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்றை என் குறை செய்தல் வேண்டுமா? அவன் என்ன தெரியுமா கேட்டா கிளிகிட்ட, இந்த இடம் என் தலைவன் அடிக்கடி வந்து பாக்குற இடம், எங்க டேட்டிங் பிளேஸ். இன்னைக்கு அவன் வரல. அவளுக்கு ஒரு பயம். டேட்டிங் பிளேஸ மாத்திட்டானா இல்ல டேட்டிங் ஆளையே மாத்திட்டானான்னு அவளுக்கு ஒரு பயம். அவ சொல்றா கிளிகிட்ட, நீ என்ன பண்ணு, போய் என் தலைவனை பார்த்து நான் இங்க காத்திருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லு. அதுக்கு அவ சொல்றா ஐஸ் வச்சு, என்னன்னு, உன் குறை முடித்த பின் நான் உன்னை துரத்தலாம் மாட்டேன், உனக்கு பசி போற அளவுக்கு சாப்பிட்டுக்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஒரு குறை இருக்குல்ல அதை போய் நீ தீர்த்து வைங்கிறா. அடுத்து ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, என் தலைவன் ஊருக்கு நீ போனா. இப்ப அந்த கிளி கேட்கும்ல, நான் என்னத்துக்கு உன் தலைவன் ஊருக்கு போனோம். இப்ப ஒரு விளையாட்டா சொல்றா, என்னன்னு, நின் கிளை மருங்கின் சேரியாயின். இல்ல ஒருவேளை அங்க உன் சொந்தக்கார கிளிய பாக்குறதுக்காக அந்த பக்கம் நீ போனா என் தலைவனை பார்த்து இத சொல்லுன்னு சொல்ற ஒரு பாட்டு. இது பாட்டு தானே நினைக்காதீங்க, இது ஒரு பண்பாட்டு வரலாறு. என்ன தெரியுமா, தன் வயலிலே வந்து அமர்ந்த ஒரு கிளி பசி தீர்த்து விட்ட பிறகு போகலாம் என்று இந்த மண்ணில் ஒரு தமிழ் பெண் நினைத்து அதை பார்த்து பேசியது இந்த மண்ணினுடைய ஒரு பண்பாட்டு வரலாறு. அது அவங்க அதைதான் பூச்சிக்கொல்லி அப்படின்னு அதை எடுத்துட்டு வர முயற்சி பண்ணாங்க. ஒரு பண்பாட்டு வரலாறு நமக்கு இருந்ததே, அது இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு கேட்கறாங்க. காதலுக்கு வந்தாங்க, ரொம்ப உண்மை. காதல் வரலாறு இன்றைக்கு ரொம்ப மோசம். அந்த காலத்துல ஓடி போய் கல்யாணம் பண்றதா சார் தமிழர் மரபாவே இருந்தது. அதுக்கு உடன்போக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அப்படி பண்ணோம்னா, அன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னா பின்னாடியே செவிலி தாய் போவா, இன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னா அருவாளோட பின்னாடி வராங்க. எவ்வளவு மாற்றம் கொண்டுருச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. அது அவங்களுடைய பொது வருத்தமா அல்லது தனிப்பட்ட வருத்தமா என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்து ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, வரலாறு நம்மிடம் வந்து சரியாக நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி இருக்கிறதான்னு. ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். ஏன்னா எனக்கே சில நேரங்களில் தோன்றுகிறது, தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பேருந்து நிலையமோ ரயில் நிலையமோ திரும்ப 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 ஒரு சிலர் பெயர்களிலே தான் இருக்கிறது. நான் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன், நல்லது வைக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல எந்த பேருந்து நிலையத்துக்கு போனாலும் எந்த ரயில் நிலையத்துக்கு போனாலும் திரும்ப திரும்ப ஒரு சிலர் பேரே தான் வருகிறது. அவர்கள் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேர். ஆனா என் வருத்தம் என்ன, ஏன் நீங்கள் திருக்கோவிலுடைய பேருந்து நிலையத்திற்கு கபிலர் பேருந்து நிலையம் என்று பெயர் வைக்க கூடாது? தஞ்சாவூர் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் ஏன் அருள்மொழிவர்மன் பேருந்து நிலையம் வைக்க கூடாது? ஏன் நான் நீங்க அப்படி வைத்திருந்தால் எங்கள் வரலாறு எங்கள் கைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இருப்போம். அது எங்களுக்கு வரவில்லை என்பதை இவர் மிக அழகாக முன்வைத்திருக்கிறார்.
இப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாராயணன் என்று சொன்னாலும் காக்க வருவர், கோவிந்தா என்று சொன்னாலும் காக்க வருவார். இவர் நாராயண கோவிந்தன், சொல்லவே வேண்டாம், காப்பாற்றுவதற்காக வருகிறார். வரலாற்றையும் அவரையும். மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய ஐயா வானவராயர் அவர், மரபின் மைந்தர் மரியாதைக்குரிய ஐயா முத்தையா அவர்களுக்கும் இந்த இலக்கிய நிகழ்வை புதுப்பித்து உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு காரணமாக இருந்த அன்பு அண்ணன் செல்வேந்திரன் அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்வை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் தாமிழ்கோ சரவணன் அவர்களும், மேடையில் பேச வருகை தந்திருக்கிற பேச்சாளர் உறவுகளுக்கும், இங்கே குழுமி இருக்கிற அன்பு உறவுகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பிற்கினிய வணக்கம். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மணி கொணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர், இன்னரும் 7 நாடகம் யாத்தவர், இந்திய நாவல் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர். வரலாறு என்பதில் தேர்ச்சி பெறாத எந்த ஒரு இனமும் எழுச்சி பெற முடியாது என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவனால் வரலாற்றை படைக்க முடியாது என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் இறந்துவிட்ட பிணம் என்று பதிவு செய்கிறான் ஒரு அறிஞர். வரலாறு என்பது கடந்த காலத்தை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்துக்கான வழித்தடமும் எதிர்காலத்துக்கான உயிர் தொடர்பும் என்று பதிவு செய்கிறார் ஹிட்லர். அப்படியானால் நாம் நிகழ்காலத்தில் குனிந்து கடந்த காலத்தை தேடுவது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான். இந்த அவையில் அவர்கள் முன்வைத்த எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தியையும் இங்கே நினைவூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நம் கைகளுக்கு வரலாறு சரியாக வந்து சேராமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலப்பரப்பு மெட்ராஸ் மாகாணமாக இருந்திருக்கலாம், சென்னை மாகாணமாக இருந்திருக்கலாம், சென்னை ராஜதானியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வரலாறு மிகச்சரியாக நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழந்தமிழ் இலக்கியமான புறநானூற்றில் இந்த நிலம் தமிழகம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இந்த நிலம் தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது. 11ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகிற போது குழப்பமில்லாத கேள்வியும் அதற்கு தெளிவான பதிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிற போது நம் நாடு எது எனும் கேள்விக்கு தமிழ்நாடு என்று பதில் சொல்வது போல் என்ற உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் செந்தமிழ் நாடெனும் போதிலே என்றும் பாடினார். இந்த வரலாறுகள் எல்லாம் மிகச்சரியாக நம்மிடம் வந்து சேர்ந்ததால் தான் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது சட்டப்பேரவையில் பேரறிஞர் அண்ணா பதிவு செய்த செய்திகள் இவையெல்லாம். அப்படியானால் வரலாறு மிகச் சரியாக கடத்தப்பட்டதால் மிகச் சரியாக பெயர் பெற்ற மாநிலத்தின் மக்கள் நாம் எப்படி சொல்வது வரலாறு நம் கைகளில் சரியாக வந்து சேரவில்லை. பிறகு சொன்னாங்க வரலாறு என்பது வெறும் பெருமை பேசுவதாக இருக்கிறது. ஆனால் அன்பு உறவுகளே, வரலாறு என்பது பெருமை பேசுவதற்கானதல்ல. வரலாறு என்பது தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதற்கானது. வரலாறு என்பது பீட்சிக் கொள்வதற்கானதல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக் கொள்வதற்கானது. அப்படிப்பட்டதுதான் வரலாறுகள். அடுத்து சொன்னாங்க வரலாறு பெருமை பேசுகிறது, இல்லை என்றால் இனவெறியை தூண்டுகிறது என்று சொன்னார்கள். அன்பு உறவுகளே, ஹிட்லர் தங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் என்பதை தங்கள் மக்களுக்கு சொல்வதற்காக ஹாலோகாஸ்ட் மியூசியம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார். அது இனவெறியை தூண்டுவதற்காக அல்ல, நம்முடைய இனம் இப்படித்தான் அழிக்கப்பட்டது என்பதை வளரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். ஹாலோகாஸ்ட் மியூசியம் எப்படி இன வெறி இல்லையோ அதுபோலதான் தஞ்சையிலே இருக்கிற முள்ளிவாய்க்கால் முற்றம் இன வெறியின் நினைவிடம் அல்ல, அது எங்கள் இனம் எப்படிப்பட்ட பேரழிவை சந்தித்தது என்பதை வருங்கால பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். வரலாறு என்பது பெருமை பேசுவதற்கானதும் அல்ல, அது இனவெறியை தூண்டுவதற்குமானது அல்ல என்று என் முதல் வாதத்தை முன்வைக்கிறேன். அடுத்து சொன்னாங்க இன்றைக்கு வரலாற்றில் யாருக்குமே தெளிவே இல்லை, வரலாற்றில் தெளிவு இல்லாதவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சாங்க. ஒரு அழகான பழமொழி உண்டு, சிங்கம் தன்னுடைய வரலாற்றை எழுத கற்றுக்கொள்ளும் வரை வேட்டைக்காரன் என்ன எழுதுகிறானோ அதுதான் வரலாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய வரலாறு பெரும்பாலும் ஆங்கிலேயர் எழுதியாக இருந்தது. அந்த வரலாற்றை பொறுத்தவரை வேலூரில் நடந்தது கலகம். ஒரு காலத்தில் வேலூர் கலகம் என்று சொல்லி இருந்தால் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள்.
ஆனால் இன்றைக்கு நான் வேலூர் கழகம் என்று சொன்னால் இந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து அது வேலூர் கழகம் அல்ல, வேலூர் புரட்சி என்று சொல்வார். ஒரு காலத்தில் இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் எது என்று கேட்டால் மங்கள் பாட்டை முன்னெடுத்த போராட்டம் என்று மேடையில் சொல்லும் போது எல்லோரும் அமைதியாக கைதட்டி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு மங்கள் பாண்டே தான் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று நான் சொன்னால் கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து இல்லை இல்லை அதற்கு முன்பே ஒரு மர தமிழ் மகன் இருந்தான், நெற்கட்டான் சேவன் என்று அவன் ஊருக்கு எப்படி பேர் வந்தது தெரியுமா? உனக்கு ஒரு நெல்மணி கூட கட்ட மாட்டேன் என்று ஆங்கிலேயரிடம் சொன்னதால் அவன் ஊருக்கு நெற்கட்டான் சேவன் என்று பெயர் வந்தது. முதல் சுதந்திர போராட்ட வீரன் பூலித்தேவன் என்று கூட்டத்திலிருந்து எழுந்து ஒருத்தர் சொல்லுவார். இந்தியாவின் அடையாளம், இந்தியாவின் ஞானிகளில் எல்லாம் ஆலோசனை விவேகானந்தர் என்று ஒரு காலத்தில் சொல்லி இருந்தார், எல்லோரும் கைதட்டி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கூட்டத்தில் எழுந்து ஒருத்தர் சொல்லுவாரு, இந்தியாவின் ஆகச் சிறந்த அறிஞர் ஞானி விவேகானந்தர் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை, ஆனால் வள்ளலார் ஒருபோதும் அவருக்கு சற்றும் குறைந்தவில்லை என்று கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொல்லுவார். இந்தியாவின் வீரப்பெண் அரசு யாருன்னு கேட்டால் ஒரு காலத்தில் ஜான்சி ராணி என்று சொன்னார்கள், ஆனால் இன்றைக்கு என் தமிழ் இளம் பிள்ளைகளின் உறவுகள் சொல்லுகிறார்கள் இந்தியாவில் ஜான்சி ராணியும் ஒரு ஆகச் சிறந்த வீர பெண்மணிதான், ஆனால் ஆங்கிலேயர்களிடம் இழந்த நிலத்தை மீட்ட ஒரே பெண்மணி எங்கள் வேலுநாச்சியார் என்று சொல்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கிறார்கள் என்றால் வரலாறு மிக சரியாக எங்கள் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்து சொன்னாங்க விவசாயம் சரியாக வந்து சேரல. விவசாயம் சரியாக வந்து சேராமலா நமக்கு ஐயா நம்மாழ்வார் கிடைத்தார்? விவசாயம் சரியா வந்து சேராமலா நமக்கு ஒரு எம்.எஸ். சுவாமிநாதன் கிடைத்தார்? விவசாயம் சரியாக வந்து சேராமல் இருந்திருந்தால் இந்தியாவிற்கு டிராக்டர் வாங்கலாம் என்று சொன்ன போது டிராக்டர் வாங்குங்கள் சரிதான், ஆனால் டிராக்டர் சாணம் போடுமா என்று கேட்ட ஜே.சி. குமரப்பாவும் இது போன்ற விவசாய வேளாண் விஞ்ஞானிகளை இந்திய நிலத்திற்கு தமிழகம் தந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியர்களுடைய தமிழர்களுடைய விவசாயம் சார்ந்த அறிவியல் வரலாறு கடத்தை இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்து சொன்னாங்க உணவு முறையில மாற்றம் வந்துருச்சு. ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் ருசிக்காக வெளிநாட்டு உணவுகளை சாப்பிடுகிறோம், ஆனால் 3 வேளை பசிக்காக அவித்த உணவுகளையும் தமிழ்நாட்டு உணவுகளையும் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன வாழ்க்கை முழுக்க வெளிநாட்டு உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டு இருக்கிறோம்? இல்ல, ருசிக்காகத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். எந்த ஒரு புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எந்த இனமும் சொல்ல முடியாது. அப்படி வருகிற புதுமைகள் தான் ஃபாஸ்ட் ஃபுட். நாங்க முழுமையாக அதற்காக மாறிவிடவில்லை. இன்னும் சொன்னாங்க கூழ் குடிக்கிறேன்னா அசிங்கம், தமிழ் மரபுல சாப்பிட்டேன்னா அசிங்கம். இன்னைக்கு யாரு சொன்ன அசிங்கம்னு? இன்னைக்கு எது தெரியுமா பெருமை? 2 வயதானவர்கள் உட்கார்ந்து எது பெருமை தெரியுமா? சார் நான் காலையில எந்திரிச்சு எப்போ ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போயிடுறது, போயிட்டு அங்க கூழ் விற்பாங்க சார், 1 டம்ளர் வாங்கி குடிச்சாதான் இன்னைக்கு நாளே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனோம்னா இங்க கீரை இருக்கும், அதை வாங்கிட்டு போயிடுறது. வீட்டுல சமைச்சு காலையில கீரை சாப்பிடுறது. அதே மாதிரி கடைக்கெல்லாம் கூட அந்த ஜீனி போட்டு குடிக்கிறது அது நமக்கு ஒத்துக்கிறது இல்ல. இப்போ நாட்டு சக்கரை தான் போட்டு சாப்பிடுறது. இப்படி சொல்வதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இன்னும் சில மருத்துவர்கள் சொல்றாங்க 3 வேளை சாப்பிட வேண்டாம், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கன்னு. இதைத்தான் எங்கள் அவ்வை சொன்னால் பசித்து புசின்னு. இதைத்தான் எங்கள் வள்ளுவர் சொன்னால் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்திகள் அச்சது போற்றி உணினா. அந்த வரலாறு தானே இன்றைக்கு மருத்துவமாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது சொன்னால் எங்களுடைய வரலாறு மிகச் சரியாக இங்கே கடத்தப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறேன். அதற்கு பிறகு ஆணவ கொலையை பற்றி சொன்னாங்க. ஒரு மொழியினுடைய உச்சரிப்பு எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்ததோ அது போல ஆணவ கொலை என்பதும் தனிப்பட்ட மனிதனை சார்ந்ததுதான். ஏன் தங்களுடைய காதலித்த குழந்தைகளை சேர்த்து வைத்து திருமணம் முடிக்கிற பெற்றோர்கள் இல்லையா? நீங்கள் ஆணவ கொலை செய்கிற 5 பேரை காட்டினால் தங்கள் குழந்தைகளின் காதலை ஆதரிக்கிற 5000 பேரை நான் இந்த மண்ணில் காட்ட முடியும். அப்படியானால் ஆணவ கொலை என்பது ஒரு இனம் சார்ந்தது அல்ல என் அன்பு உறவுகளே, அது தனிப்பட்ட மனிதனுடைய குணம் சார்ந்தது அப்படிங்கறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சொன்னாங்க கலை வடிவம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. கலை வடிவம் அழிந்து போனதாலா? மாணிக்க வாசகர் என்றைக்கோ சொன்ன திருச்சாளர் இந்த மேடையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீங்க இப்படி பேசலாமா அந்த திருச்சாளர்ல பேசுறவங்க? அப்ப இந்த கேள்விக்கு இதை பதிலாக வைக்கிறேன். அதற்கு பிறகு நம்முடைய எந்த வரலாறும் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறாங்க. மற்ற வாதத்திற்கெல்லாம் நான் பதில் சொன்னேன், ஆனால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த வாதத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உலக அரங்கில் நம்முடைய வரலாறு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற வாதம் சரியானது அல்ல. காரணம் நாம் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம் பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்று. வடாது பணிபடி இமயத்தின் வடக்கும் தெனாது உடுகளுக்கு குமரியின் தெற்கும் தமிழர்களின் பகுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இதை உலக நாடுகளும் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஆம், ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார், இந்த இந்திய திருநாட்டை என்னுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த இனம் தமிழ் இனமாக மட்டுமே இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஈழத்திற்கு சேரந்தீவுன்னு பேர் இருந்தது, பூர்வகுடி தமிழ்னு. இதை உலக அரங்கம் ஏற்றுக்கொண்டதானா? ஆம், ஏற்றுக்கொண்டது. அதனால் தான் ஈழ விவகாரத்தை பற்றி பேசுகிற போது இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி பதிவு செய்தார் ஈழத்தினுடைய பூர்வ குடிகள் தமிழ் குடிகள் என்று. அண்மையில தந்தி தொலைக்காட்சியில வந்த ஒரு நிகழ்ச்சி, அவருடைய பெயர் எனக்கு சரியா தெரிகிற, மன்னிக்கணும். அவர் பதிவு செய்கிறார்,
தமிழ் நாகரிகம் என்பது 5000 10,000 ஆண்டுகளுக்கு பழமையானது இல்லையா? இங்கு கிடைத்திருக்கிற படிமங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்ததன்படி 17 லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையானது தமிழ் நாகரிகம். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிறார்கள். காரணம், உலகத்தோரின் வரலாறுகளை எல்லாம் தேட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் தான் தேட வேண்டும். காரணம், முதல் மனிதன் தமிழர் என்று பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் உலக அரங்கம் கொண்டாடவில்லை. உலக அரங்கம் நம்மை உச்சி நோக்கி கொண்டிருக்கிறது, நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய வரலாற்றையும் என்று பதிவு செய்கிறேன். நிறைவாக அவங்க சொன்னாங்க, தமிழர்கள் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? புள்ளைங்க பிறந்த புள்ள, பச்சை புள்ள செத்து போய் பிறந்த அதுக்கப்புறமா வெட்டி புதைச்சிருக்கான், எவ்வளவு மோசமானவன். அன்பு உறவுகளே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொல்லுகிறேன், எங்கள் தமிழர்கள் இறந்த குழந்தையை வெட்டி புதைத்தார்கள் உண்மைதான். ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தை எதிரியின் குழந்தையாக இருந்தால் கூட அதை கொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் வேறொரு வெளியை வைத்தார்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டுத்தான் போர் செய்ய வேண்டும் என்கிற மரபை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த இனம் தமிழ் இனம். உடனே அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, சரி இன்னைக்கு நடைமுறையில இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆம், இருக்கிறது. ஈழத்தில் போர் நடந்தது. அப்ப சிங்கள அரசு என்ன செய்தது? தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அப்ப தமிழர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல, பள்ளிகளின், அதான் பாவிஜய் அழகா சொல்லுவாரு, பள்ளிகளின் மீது பாஸ்பரஸ் குண்டுகளும் வீடுகளின் மீது விமான கிளைகளும் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் எரிந்த போது தமிழீழ வீரர்கள் நினைத்திருந்தால் சிங்கள பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தின் மீது பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டு இருக்க முடியாதா? சிங்களர்கள் வாழ்கிற பகுதியில் விமான தாக்குதல் நடத்தி இருக்க முடியாதா? ஆனாலும் கூட தமிழர்கள் ஒரு முறை கூட அப்படி செய்யவே இல்லை. காரணம், போர் என்று வந்தால் கூட அதில் மரபோடு போர் செய்த இனம் தமிழ் இனம். அப்படியானால் இன்றைக்கு மிகச் சரியாக நம்முடைய வரலாறு நம்முடைய கைகளில் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அன்பு உறவுகளே, வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் இந்த மண்ணில் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அதனால் இதற்கு முன் நாம் வரலாறு கைகளில் கிடைத்ததால் சிறப்பாக வாழ்ந்தோம். இனியேனும் நாம் இதே போல் வாழ வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளை படிப்போம். நன்றி, வணக்கம்.